இதில் இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னென்னா, இந்த 10 மசோதாக்களை வந்து இந்த சட்டப்பிரிவு இந்த 142 என்ற அந்த சிறப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஆளுநர் அதை திருப்பி அனுப்பது செல்லாது என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதே போல் நீட் விலக்கு சட்ட மசோதாவும் இதுபோல் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் அந்த நீட் விலக்கு சட்ட மசோதாவுக்கு மேல்முறையீடு செய்யலாமா, அல்லது அந்த நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டுமா சார்? அதாவது இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆளுநரோ அல்லது ஒரு குடியரசுத் தலைவரோ எந்த வித காரணம் இல்லாமல், அடிப்படை காரணம் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டு அவர்கள் வந்து இந்த மசோதாக்களை வந்து நிறுத்தி வைப்பேன் என்று உத்தரவு போட்டால் அது நிச்சயமாக நீதிமன்றம் வந்து அதற்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அவைலபிள், நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெல்ல தெளிவாக இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பின்படி நீங்க சொல்ற அந்த நீட் பில் சம்பந்தமா, ஆமா, நீட் விலக்கு மசோதா சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு செல்லலாம். இல்லை, அது வந்து தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். அது ஓகே சார். எனக்கு அதில் என்னென்னா, ஏற்கனவே இந்த நீட் விலக்கு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பணுமா, இன்னும் ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவுக்கே இந்த தீர்ப்பை காரணம் காட்டி நம்ம வந்து வழக்கு தொடரலாமா சார்? அதுக்கான அந்த சட்ட ரீதியான வாய்ப்புகள் எப்படின்னு கேட்குறேன். அது வந்துங்க, அது அந்த நீட் மசோதாவை ஏற்கனவே கவர்னர் வந்து திருப்பி அனுப்பி அது மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி, ஆக்சுவலாக இந்த மசோதா பொறுத்த மட்டும் கவர்னருக்கு ரோலே கிடையாது. அது வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து ஒப்புதல் அளிக்க முடியும். ஆகவே முதல் தடவை பார்த்தீங்கன்னா கவர்னர் தேவையில்லாமல் அது வந்து திருப்பி அனுப்பி வைத்தார். அதை மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பி வைத்துள்ளார்கள். அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். குடியரசுத் தலைவரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அதில் வந்து கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுது அது வந்து வித்தல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இந்த உத்தரவில் வந்த தீர்ப்பே அதுக்கு வந்து அது கவர் ஆகும். அது சம்பந்தமாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும். ஓகே சார். ஆனால் நாளை வந்து இந்த நீட் விலக்கு மசோதாவில் அடுத்த கட்டமாக நம்ம என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையின் இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எப்படி என்ன என்பது தொடர்பாக முடிவெடுப்பார்கள். ஆனால் இந்த நான் கேட்டது, இந்த தீர்மானம் 100 தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றணுமா, அல்லது அந்த நீட் விலக்கு மசோதாவையே நீங்கள் வந்து அது நிராகரிக்கப்பட்டதை திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரலாமா சார்? அந்த சட்ட ரீதியான அணுகுமுறையை தான் நான் கேட்குறேன். நீட் விலக்கு மசோதா வந்து அந்த குடியரசுத் தலைவர் ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ரிஜெக்ஷன் செல்லாதுன்றது தான் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். இப்போ இந்த ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான பல்வேறு விதமான தீர்ப்பு உத்தரவுகள் அது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆளுநருக்கும் அந்த மாநில அரசுகளுக்கும் இடையே ஏற்கனவே பஞ்சாப், மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த ஆளுநர், அதேபோல் தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களிலுமே இந்த ஆளுநர் முதலமைச்சர் இடையேயான அந்த மோதல் போக்குகள் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு, இது தமிழகம் வந்து இப்போ அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடியாக இந்த ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்து ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்பதை வந்து இதுக்கு முந்தைய மற்ற மாநிலங்களே எதையாலே தொடர்ந்த வழக்கு எதிலையாவது இந்த அளவுக்கு ஆளுநரின் அதிகார வரம்புகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கா சார்? இன்னைக்கு இந்த வழக்கு இந்த வழக்குடைய இந்த வழக்குடைய முக்கிய காரணமே எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சியை தான் சொல்ல வேண்டும். அவர் வந்து 2021 2023 வரைக்கும் மசோதாக்கள் வந்து சட்டசபையில் வந்து அதை ஏற்றி அனுப்பி வைத்து அவர் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் காத்திருந்து ஆளுநர் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவார் என்று எதிர்பார்த்து வெயிட் பண்ணி கூட அவர் செய்யலை. ஆகவே இது மாநிலத்துடைய ரைட்ஸு, நம்ம அட்டானமி சொல்கிறோம்ல, ஸ்டேட்ஸ் அட்டானமி, ஸோ அந்த ரைட்ஸு, கோஆப்டிவ் ஃபெடரலிசம், இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல தமிழ்நாடு எப்பவுமே முன்னோடியாக இருக்கும். அந்த விதத்தில் மாநிலங்களுக்கு உள்ள பவர், அது மட்டும் இல்லை சட்டசபைக்கு உள்ள மாண்பு, இதை வந்து அவர் இந்தியாவுக்கே
வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அவருடைய முயற்சியால் தான் இந்த வழக்கே தாக்கல் செய்யப்பட்டது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி கவர்னர் இந்த வழக்கை வந்து எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கவர்னர் செயல்பட்டார் என்பதையும் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதிமன்றத்துக்கு காண்பித்தோம். இந்த வழக்கை தாக்கல் செஞ்சவுடனே இந்த வழக்கு வந்து இன்ஃப்ரக்சோஸ் ஆகணுன்றதுக்காக அவர் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள், முதல்ல வழக்கு தாக்கல் செஞ்சவுடனே பில்லை வந்து வித்தல் பண்ணுது, திருப்பி எனெக்ட் பண்ணி அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது தடவை வந்த உடனே அவர் கட்டாயமாக அவருக்கு அது கொடுத்துருக்கணும் அசென்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அசென்ட்டை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். இப்படியா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படிலாம் இந்த வழக்கை வந்து இன்ஃப்ரக்சுவஸாக பண்ணணும், அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க அந்த அதிகாரத்தை எவ்வளோ தவறாக பயன்படுத்தினார் என்பது இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி. அதனால தான் உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப ஹெவிலி இட் ஹஸ் கம் டவுன். ஒரு பலத்த ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க அது.